ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, மனதுக்குள் அதிகமான பாரங்களை வைத்துக்கொண்டு வெளியில் சிரித்து கொண்டு இருக்கிறாய். நீ மட்டுமல்ல, இங்கு இருக்கும் எல்லோரும் அப்படித்தான். கோவிலுக்கு வர வேண்டும் என்று ஆசை. ஆனால் கோவிலுக்கு வந்தால் என்ன எல்லாம் மாறவா போகிறது என்ற ஒரு எண்ணமும். கோவிலுக்கு வந்தால், என்னை பார்க்க வந்தால் ஏதோ ஒரு திருப்தி கிடைப்பது போல இருக்கும் உனக்கு. ஆனால் அடுத்ததும் ஒன்று தோன்றும், கோவிலுக்கு போகிறோம், தெய்வம் என்ன செய்யவா போகிறது என்று. கோவிலுக்கு வந்தால் ஆறுதலாக இருக்கும், கோவிலுக்கு வந்தால் நன்மைகள் நடக்கும் என்றால் தாராளமாக வர வேண்டியதுதானே. எதற்காக கவலைப்பட வேண்டும்? எந்த இடத்தில் உனக்கு நிம்மதி கிடைக்கிறதோ அந்த இடத்திற்கு போய் உன்னுடைய மனதில் இருக்கும் குழப்பங்களை ஒட்டிவிட்டு வர வேண்டியதுதானே. இப்பொழுது உனக்கு கோவிலுக்கே வர பிடிக்கவில்லை என்றால், இயற்கையோடு இயற்கையாக அமர்ந்து இந்த பிரபஞ்சத்திடம் உன்னுடைய அத்தனை விதமான கவலைகளையும் சொல்லிவிடலாமே. ஆக மொத்தத்தில் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். மனதில் வைத்துக்கொள்ள அது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அது உடலையும் மனதையும் பாதிக்கும். ஆனால் உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு சங்கடங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் இல்லை. உன்னுடைய வாழ்வில் சங்கடங்கள் என்ற ஒன்றுக்கு இடமும் அல்ல. நீ எதிர்பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாய். என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்று நீ என்னென்னலாம் உன் வாழ்வில் எதிர்பார்த்து இது நடந்துட வேண்டும், அது நடந்துட வேண்டும் என்று கேட்கிறாயோ அது எல்லாமும் உனக்கு நடக்கும். யாரை கண்டும் எந்த ஒரு பொழுதிலும் அஞ்சாதே. நீ அஞ்சு வாழ்ந்தால் உன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்கள் இருக்கும். அது சாதாரணமாக பிரச்சனை வருவதனால் மட்டுமல்ல, சாதாரணமான நேரத்திலும் நீ அஞ்சு வாழ்வதனால் உனக்கு சாதாரணமான நாள், ஒரு பயமே இல்லாத நாள் இருந்தால் கூட ஐயோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற ஒரு குழப்பம் தானாகவே வர ஆரம்பித்துவிடும். அதனால் நன்றாக தெரிந்து கொள் ஒன்றே ஒன்று. என்ன தெரியுமா? மனதில் எப்பொழுதும் பயத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயத்தை வைத்திருக்க நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அதுவே எவ்வளவோ கவலை இருந்தாலும் பயமே இல்லாமல் நமக்காக நம் தெய்வமானது இருக்கிறது என்று நினைத்து நீ அமைதியாக உன்னுடைய வேலையை பார்த்தால் பயமும் இருக்காது. நடக்க வேண்டிய நேரத்திற்கு அனைத்து நல்ல விஷயங்களும் சுபமாகவே நடக்கும். உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க நான் இருக்கிறேன். உனக்கு தேவையான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க நான் இருக்கிறேன். யாரை பார்த்தாலும், எந்த நிலையிலும் யாரை பார்த்தாலும் இவர்கள் ஏதாவது நம் வாழ்க்கையை செய்து விடுவார்களோ, இவர்கள் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விடுவார்களோ என்று யாரையும் பார்த்து பயப்படாது. ஏன் தெரியுமா? பயந்தால் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்கு, அதுதான் இவனுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்று தெரிந்து எதை நீ பலவீனமாக நினைக்கிறாயோ அதை அவர்களுக்கு பலமாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுவார்கள். வாழ்வில் எதுவாக இருந்தாலும் அதை முன் நின்று என்ன நடக்குதோ நடக்கட்டும், என்ன விஷயங்கள் வாழ்வில் அற்புதமாக நடக்குதோ நடக்கட்டும் என்று விடு. எதுவும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் எதுவும் நிலையானது அல்ல. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய மனதில் இருக்கும் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிலையானதாக இருக்கும்? எந்த ஒரு விஷயத்திலேயும் குழப்பம் வேண்டாம். நிலையான சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் கிடைக்கும். அதை நீ கண் குளிர பார்த்து நான் தரும் இந்த சுவாரஸ்யமான வாழ்க்கையில் இன்பத்தை நிரப்பி வாழத்தான் போகிறாய்.
யாராவது வந்து உன்னிடம் உன்னுடைய ஜாதகத்தையோ இல்லை உன் கை ரேகையையோ பார்த்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நல்லது நடக்காது, இப்பொழுது எதுவும் நல்லதாக நடக்காது என்று எப்ப பார்த்தாலும் உன்னிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உன்னுடைய மனதை கவலைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் என்று வைத்துக்கொள். அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது உன் ஜாதகத்தை பார்ப்பவர்களும் உன்னுடைய கை ரேகையை பார்ப்பவர்களும் தவறாக, அதாவது இது நடந்துடும் அது நடந்துவிடும் என்று சொல்வதற்குத்தான் இருக்கும். ஆனால் அது ஏன் என்றால் நீ இப்பொழுது பயப்பட வேண்டிய நேரம். அவர்கள் சொல்வது எல்லாவற்றையும் பயந்து அதிலேயே மூழ்கி விடாதே. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக யோசி. உனக்காக தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்தை மீறி எதுவும் எப்பொழுதும் எதுவும் நடந்து விடாது. உன்னுடைய வாழ்க்கையை இது நடந்துடும் நீ ஜாக்கிரதையாயிரு, அது நடந்துடும் ஜாக்கிரதையாயிரு அப்படிங்கிறதெல்லாம் ஜாக்கிரதைப்படுத்தத்தானே தவிர மற்றபடி உனக்கு உண்மையாகவே ஏதாவது தவறு நடந்து விடுமோ, உன்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விடுமோ, உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று அர்த்தம் அல்ல. புரிந்ததா? அதனால் எதையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இல்லாமல் தொடர்ந்து வாழ்க்கையில் நிம்மதி கொள்ளுங்கள். நீங்கள் நிம்மதியாக இருந்தால்தான் நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் ஆகிய நாங்களும் நிம்மதியாகவே இருப்போம். நீ பூஜைகள் செய்வதினாலோ இல்லை தெய்வத்துக்கு விருதங்கள் எடுப்பதினாலோ தெய்வங்கள் நிம்மதியாக இருப்பது அல்ல. நீங்கள் என்று எங்களை வணங்குகிறீர்கள் அல்லவா, நீங்கள் வணங்குகிறீர்கள் எங்களை. நீங்கள் என்று நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களோ, மனதில் பாரம் இல்லாமல் நான் திருப்தியாகவே இருக்கிறேன் என்று நீங்கள் உங்களுடைய தெய்வத்திடம் போய் சொல்கிறீர்களோ அன்றுதான் நாங்களும் நிம்மதியாகவே இருக்கிறோம். அதனால் நிம்மதியோடு ஐஸ்வர்யத்தோடு இருப்பீர்கள். கொஞ்ச நாள் பொறுத்து கொள்ளுங்கள். எவ்வளவோ ஆண்டுகள் பொறுத்து கொண்டீர்கள், நாட்கள் பொறுக்க மாட்டீர்களா என்ன? கண்டிப்பாக பொறுத்து கொள்வீர்கள். உன் வாழ்வில் நல்ல நல்ல விஷயங்களும் நல்ல நல்ல மாற்றங்களும் நீ தேடும் அனைத்து விதமான தேடல்களுக்கு பதில்களும் கிடைக்கும். உடலை பார்த்துக்கொள், மனதை பார்த்துக்கொள். நடக்க வேண்டிய சுபகாரியம் இன்றல்ல எப்பொழுதும் உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும். வெளிச்சங்களோ உன் வாழ்வில் அதிகம். இப்பொழுது பார்ப்பதற்கு எல்லாமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் நீ எதையும் கண்டு அஞ்சாதே. நலமோடு இரு, வளமோடு இரு. ஒவ்வொரு நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.